எல்லா சீரியலும் இப்படிதான். என்ன பண்ணுவோம், ஒரு வீட்டை எடுத்துட்டு ஒருத்தர் வீட்டுக்குலாம் தனித்தனியா போக முடியாது. அதனால நாங்க என்ன பண்ணோம், ஆரஞ்சு கலர் செவரு, பச்சை கலர் செவருன்னு இந்த சின்ன குழந்தைங்களுக்கு எல்லா கலர் இருக்குல்ல, எல்லா கலர் நம்ம வீட்டுல இருக்கு, வாங்க பாக்கலாம். ஆரஞ்சு கலர் செவர் தெரியுதா, இது வந்து ஹீரோயினோட வீடு. இப்ப இப்படியே என்ன வச்சு நீங்க பாருங்க ஃப்ரேம், பின்னாடி பச்சை கலர் செவர் தெரியுதா, இப்போ அது ஹீரோவோட வீடு. இப்ப இவங்கள வச்சு பார்த்து பின்னாடி பிரவுன் கலர் செவர் தெரியுதா, இது வந்து வில்லியோட வீடு. கிச்சனை வந்து ஏன் காலியா வச்சிருக்கோம்னா, அந்தந்த சீரியலுக்கு தகுந்த மாதிரி. இப்ப பாய் வீட்டு கதையா இருந்தா பிரியாணி சமைக்கலாம், மாமி வீட்டு கதையா இருந்தா புளியஞ்சாதம் சமைக்கலாம், அவங்களுக்கு இஷ்டத்துக்கு அவங்க சமைச்சுக்கலாம். அப்படிங்கறதால அவங்களுக்கு நம்ம கிச்சனை மட்டும் ஃப்ரீயா விட்டோம், வேணுங்கிற ப்ராப்பர்ட்டி வச்சு அவங்க ஃபில் பண்ணிக்கலாம். அப்புறம் இது ஒரு மிக முக்கியமான ஏரியா. அது என்னன்னா, இன்னைக்கு வந்து சீரியல் வீடுகள்ல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, அந்த ஆர்டிஸ்ட்ங்க ஒரு டைரக்டர் கேமராமேன் பாத்தீங்கன்னா ஒரு 5 கார் ஒரு 20 டூ வீலராவது வரும். அதை நிப்பாட்ட பார்க்கிங் இல்லாம நிறைய கஷ்டப்படுறாங்க. ஸோ நம்ம இந்த ஒரு கிரவுண்ட் பின்னாடி பார்க்கிங்க்கு எடுத்துருக்கோம். இந்த வீட்டுல ஷூட் பண்ண போறவங்க போது வண்டி நிப்பாட்டுறதை பத்தி கவலைப்படாம அழகா அங்க வண்டியை நிப்பாட்டிட்டு இங்க வந்து ஷூட் பண்ணலாம். இப்படியெல்லாம் ஒரு வீடு வாங்க முடியுமா, கட்ட முடியுமா? அங்க பாருங்க, சூப்பர் சூப்பர். இதெல்லாம் வேற லெவல் ஒரு தாட். இதோட மெயின் ஆக்சுவல் டார்கெட் என்னன்னாங்க, இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் செட்டப் இருக்கிறது சிட்டிக்குள்ளார இன்னைக்கு எங்கேயும் கிடையாது. இருந்தாலுமே ரெஸ்டாரண்ட் காரர்கள் சொல்லக்கூடிய முதல் ரூல் என்னன்னு பாத்தீங்கன்னா, சாயந்தரம் மத்தியானம் 11 மணிக்கெல்லாம் முடிச்சிடணும், 12 மணிக்கு லஞ்ச் ஆரம்பிச்சிடும். லஞ்ச் 4 மணி வரைக்கும் போகும். 4 மணிக்கு போய் ஃப்ரேம் வச்சா 6:30க்கு முடிச்சிடணும், ஏன்னா 7 மணிக்கு டின்னர் ஆரம்பிச்சிடும். எப்போ நம்ம ஷூட் பண்ணுவோம், சினிமாக்காரங்களுக்கு ஒரு சீன் கம்போஸ் பண்ணி பண்ணனாலே ஒரு 3 ஹவர்ஸ் ஆகும். அப்பதான் நான் என்ன யோசிச்சேன்னா, இந்த வளசரவாக்கம் ஏரியாக்குள்ளார எல்லாமே இந்த மாதிரி செட்டப் எங்க இருக்குன்னா ஈசிஆர்ல இருக்கு. ஈசிஆருக்கு ஒரு யூனிட்டை கூட்டி போறதுக்கு கன்வீனியன்ஸ் என்ன ஆகுங்கிறது உங்களுக்கு தெரியும். சோ அதனால என்ன முடிவு பண்ணோம், நம்மளே ஒரு குட்டி ஈசிஆர் இங்க உருவாக்கிடுவோம். என்ன தேவை ஃபைனலி, ஒரு காதலையும் ரொமான்ஸ் பண்றதுக்கு ஒரு இடம் தேவை, இல்ல ஒரு குடும்பம் ஒண்ணா உட்காந்து நிலாச்சோறு சாப்பிடுறதுக்கு ஒரு இடம் தேவை. அந்த இடத்தை நம்ம வளசரவாக்கத்துக்குள்ளே கிரியேட் பண்ணுவோம் நாங்க யோசிச்சதுதான். அதுக்கு இவங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணதான் இன்னைக்கு இந்த வீடு பிஸியா இருக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம். இந்த ரூம் எதுக்காக பாத்தீங்கன்னா, ஷூட்டிங் பர்பஸ் as well as எல்லா கதையிலுமே வந்து மாடி ஏற முடியாதுப்பான்னு சொல்ற ஒரு ஆர்டிஸ்ட் ஒருத்தங்க இருப்பாங்க. லைக் டெல்லி கணேஷ் அங்கிளா இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு சில அங்கிள்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க, டே கீழே எடுத்துருங்கடா, ஜாலியா இங்கே முடிச்சிடலாம் அப்படிம்பாங்க. அவங்களோட கம்ஃபர்ட்டுக்காகவே நாங்க இப்படி ஒரு ரூம் வந்து இங்க கிரியேட் பண்ணி வச்சிட்டோம். இது வந்து கீழே இருக்கிற ஒரு பெட்ரூம், ஒரு அழகான ஆபீஸ் ரூமா இதை வந்து கிரியேட் பண்ணிட்டோம். எதுக்காக ஆபீஸ் ரூம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சீரியல்லையும் ஒரு ஆபீஸ் ரூம் செக்டார் ஒன்னு வரும், ஆபீஸ் ரூம் சீன் ஒன்னு வரும். சோ இங்க வந்து ஷூட் பண்றவங்க இங்க இருந்து பாதியில வேற ஒரு இடத்துல ஆபீஸ் ரூம் ஷூட் பண்றதுக்காக போக கூடாது. ஒரு வீடு ஷூட் பண்ணும்போது அதுல ஒரு எம்டி ரூமோ இல்ல ஹாஸ்பிட்டல் இல்ல பல சீரியல்ஸ்ல இது வந்து இப்போ பேங்கா வந்துட்டு இருக்கு, எம்டி ரூமா வந்துட்டு இருக்கு, காலேஜ் ப்ரொஃபசர் ரூமா வந்துட்டு இருக்கு. சோ அழகா உங்களுக்கு தேவையானபடி பண்ணிக்கணுங்கிறதால ஒரு ஆபீஸ் ரூம் எம்டி ரூம் செட்டப் இங்க பண்ணி வச்சாச்சு. இது போக நாங்க அந்த நேரத்துல எங்கேயாவது ஷூட்டிங் நேரத்துல வந்து உட்காரணும்னா இதை என்னோட பர்சனல் ஆபீஸாவும் நானும் லத்தாவும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரே கலர் வீடு பூரா அடிச்சீங்கன்னா, இப்போ ஷோபாவோட வீடா காட்டுறோம்னா இது ஷோபாவோட வீடா மட்டும் தான் காட்ட முடியும். ராஜ்கமல்ங்கிறது ஒரு பாசிங் கேரக்டரா இருக்கும், அன்னைக்கு ஒரு நாளைக்கு வந்துட்டு போற ஒரு கேரக்டரா இருக்கும். அவனுக்காக இன்னொரு வீட்டுக்கு போக முடியாது, இன்னொரு வீட்டுக்கு வாடகை கொடுக்க முடியாது. சீரியல் பட்ஜெட்டே ஏற்கனவே கம்மி. கம்ப்ளீட்டா கிட்ஸோட ரூம். நீங்க எந்த கதையை எடுத்தீங்கனாலும் அதுல கண்டிப்பா குழந்தைங்க இருக்கும். அந்த குழந்தைங்களோட ரூமா காட்டுறதுக்காகவே இது எக்ஸ்க்ளூசிவா என்ன பண்ணிட்டோம், கிட்ஸ் ரூமாவே டிசைன் பண்ணிட்டோம். ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளே ஸ்கூலுக்குள்ள வந்து ஃபீல் இருக்கா, கலர் கலரா அந்த ப்ளூ அண்ட் yellow. ஆமா, அந்த பிளே ஸ்கூல் ஃபீல் வரணும் அப்படிங்கிறதுக்காக மெனக்கெட்டு பண்ணோம். கிட்ஸ் ரூமாவும் யூஸ் பண்ணலாம், அஃப்கோர்ஸ் அப்படிதான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் நிறைய ஆர்டிஸ்டுக்கு இந்த ரூம் ரொம்ப பிடிச்சிருக்கு, கலர்ஃபுல்லா இருக்கிறதால. அடுத்த ரூம் வந்து என்னோட ஃபேவரட் ரூம். ஆஹா, இது கொஞ்சம் கிளாஸியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாத்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லான பெயிண்டிங்ஸ் கொடுக்காம கொஞ்சம் பேஸ்டல் கலர்ஸ் கொடுத்துருக்கோம். கீழே ஒரு ஒயிட் கலர் ஃபீல்ல பாத்தீங்கல்ல, அதே மாதிரி ஃபீல்ல இந்த ரூமும் இருக்கணும் அப்படின்னு பண்ணோம். அண்ட் பெயிண்டிங் ஆகட்டும் இல்லை போட்ட அந்த சின்ன சின்ன ஃபோட்டோஸ் ஆகட்டும், அந்த லைட்டிங் அந்த கர்டன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் ஃபீல்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நான் ரொம்ப அடம் பிடிச்சேன், இந்த ரூமுக்கு இந்த கலர் தான் வரணும் அப்படின்னு சொல்லி. என் மாமனார்ல கொஞ்சம் பிரைட்டா கொடுக்கலாம் அப்படின்னாரு, இல்ல இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி நான் பண்ணேன். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாலை வந்து சும்மா விடுறதுக்கு பதிலா அதுல வால் பெயிண்டிங்லேயே எங்க இன்டீரியர் டெக்கரேட்டர் ஏதோ கலர்லாம் பண்ணி இந்த பக்கம் ஒரு கலர் அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இதுக்கு கான்ட்ராஸ்டா இருக்கணுங்கிறதால நல்ல ப்ளூ. ஏன்னா இந்த லைட் ப்ளூ வீட்டுக்குள்ளார வேற எங்கேயும் நம்மளுக்கு இந்த மாதிரி ஷேடிங்ஸ்ல பார்க்க முடியாது. ஸோ இது பேர் ஏதோ வேவ் கான்செப்ட்னு சொன்னார், அலையா இருக்குமா அந்த மாதிரி பண்ணாரு. ஏதோ ஒரு சொன்னது தான், நம்ம பண்ணது தான். இதான் நம்ம வீட்டில் கொஞ்சம் ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம். எல்லாமே இருக்கணும். ஹோம் டூர் அப்படிங்கும் போது நிறைய ப்ராப்பர்ட்டிலாம் அவங்கவுங்க வச்சிருப்பாங்க. இதை மலேசியாவில் வாங்கினேன், இதை டெல்லியில் வாங்கினேன்னு. நம்மளது வந்து ஷூட்டிங் வீடுங்கிறதால எல்லாமே இனிமேல் தான் அவங்க அந்தந்த கதைகளுக்கு தகுந்த மாதிரி